வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. ஈரோட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இறுதிச் சடங்கிற்காக 25,000 ரூபாய் எடுத்து வைத்துவிட்டு விபரீத முடிவெடுத்ததன் சோக பின்னணி என்ன? குடும்பத்தில் தாய், தந்தை, மகள் என 3 பேரும் தீராத நோயால் அவதிப்பட்டு வந்ததால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். நாள்தோறும் மனைவி மற்றும் மகள் இறுக்கமாக காணப்பட்டதால் நகைப்பட்டறை உரிமையாளர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு குடும்பத்துடன் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். நடந்தது என்ன? ஈரோடு அருகே நஞ்சை ஊத்துக்குழி பகுதியைச் சேர்ந்த தம்பதி நாகேந்திரன், சசிகலா தேவி. நாகேந்திரன் ஈரோட்டில் நகைப்பட்டறை வைத்து தொழில் செய்து வந்துள்ளார். இந்த தம்பதியின் மகள் சற்று மனவளர்ச்சி குறைபாடு கொண்டவராக இருந்துள்ளார். அவருக்கு பல்வேறு இடங்களில் சிகிச்சை அளித்த போதும் முன்னேற்றம் ஏதும் தென்படவில்லை என கூறப்படுகிறது. பெற்ற மகளின் நிலையைக் கண்டு கணவன், மனைவி இருவரும் நாள்தோறும் கலங்கியுள்ளனர். இந்த சூழலில் சசிகலா தேவிக்கும் தைராய்டு பிரச்சனை இருந்துள்ளது. இதனால் வருமானத்தில் பெரும் பகுதி மருத்துவ செலவுக்கே செலவிடும் நிலைக்கு நாகேந்திரன் தள்ளப்பட்டுள்ளார். அண்மையில் நாகேந்திரனும் வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டது சோதனையில் தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே மகள், மனைவி நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் தனக்கும் புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டதால் நாகேந்திரன் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானதாக தெரிகிறது. குடும்பத்தில் அனைவருக்கும் ஒவ்வொரு உடல் நலம் சார்ந்த பிரச்சனை இருந்ததால் கணவன், மனைவி விபரீத முடிவெடுத்துள்ளனர். இந்நிலையில் சனிக்கிழமை இரவில் நாகேந்திரன் தனது உறவினர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தகவல் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் தான் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறியுள்ளார். அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் காலையில் நாகேந்திரன் வீட்டிற்கு வந்துள்ளனர். அப்போது 3 பேரும் விஷம் குடித்து படுக்கையில் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தனர். உடனே மொடக்குறிச்சி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 3 பேரின் உடலையும் கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அத்துடன் நாகேந்திரன் எழுதி வைத்திருந்த கடிதத்தையும் கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அந்த கடிதத்தில் சொத்து, கடன், குடும்ப பிரச்சனை காரணமாக தாங்கள் விபரீத முடிவு எடுக்கவில்லை என குறிப்பிடப்பட்டிருந்தது. உடல் நலம் சார்ந்த பிரச்சனை காரணமாகவும் எதிர்கால சூழ்நிலையை கருதியும் இந்த முடிவெடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தங்களது இறுதிச் சடங்கிற்காக உறவினர்கள் யாரும் சிரமப்படக்கூடாது எனவும் கூறப்பட்டுள்ளது. அதற்காக 25,000 ரூபாய் பணத்தை வீட்டில் வைத்திருப்பதாகவும் உருக்கமாக அந்த கடிதத்தில் நாகேந்திரன் எழுதியுள்ளார். இதனை கேட்டு உறவினர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த கிராமமுமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. உடல்நல பிரச்சனை காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை, தாய் மற்றும் மகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருந்தபோதும் இச்சம்பவம் குறித்து வழக்குப்பதிவு செய்த போலீசார் 3 தற்கொலைக்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.